அனைவருக்குமே நல்லா படிப்பாங்க. எங்குமே ஒரு சிறந்த மாணவனா வருவாங்க. ஒரு செயலை செய்ய வேண்டுமானால், அதை சாதிக்க வேண்டுமானால் சிறந்த ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் மட்டும் பத்தாது. அதை சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். முயற்சி இல்லைன்னா கட்டாயமா சாதிக்கவே முடியாது. ஒரு பொருளை எதா இருந்தாலுமே என்னைக்குமே அப்படித்தான். இந்த ஸ்டேஜ் போடவே நான் அடிக்கடி பார்ப்பேன். ஸ்டேஜ் நல்லா இருக்கா, பூ கட்டிருக்காங்களா, மைக் வச்சிருக்காங்களா, இருக்கா இல்லையா, ஏன்னா அந்த முயற்சி இருக்கணும். இல்லைன்னா கட்டாயமா முடியாது. ஒரு செயலை வெற்றி பெற வேணும்னா முயற்சி கட்டாயம் இருக்கணும். அந்த முயற்சி இல்லைன்னா முடியல அப்படின்னா பயிற்சியா செஞ்சு பாருங்க. பயிற்சி செஞ்சாலே நீங்க பார்வோற்ற வாழலாம். முயற்சியும் பயிற்சியும் ஒன்னா இணைஞ்சு வரப்ப கட்டாயமா நீங்க வெற்றியில் காண்பது நிச்சயம். வெற்றிக்காகவே பிறந்தவர்கள் மாணவர்கள். அதனால இந்த பார்வோற்ற வாழக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்களே, அது இந்துஸ்தான்ல படித்த மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இது மட்டுமல்ல, எனக்கு IAS IP இதுக்கு மேல நீங்க படிக்கலாம். IAS IPS PL அட்வொகேட் ஆகலாம், எவ்வளவு சட்டம் பயிரலாம், எல்லா படிப்புமே இருக்கு. போதும் 3 வருஷம் படிச்சே போதும்னு வீட்டுல உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கு மேலேயும் படிக்கணும் 2 வருஷம் நினைச்சு வரீங்க பாரு, உங்களை தான் நான் பாராட்டுறேன். இனிமே படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, படிச்சிடணும். இந்த வயசுல படிக்காத வயசு இல்ல, படிச்சுக்கணுங்கிறதுக்காகவே நீங்க வரீங்க. பெற்றோர்களை அதை அனுமதிச்சு கூட்டிட்டு வராங்க. அதனால கட்டாயம் இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருமா என் மாணவ செல்வங்களுக்கு நான் பெருமையுடன் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சின்ன ஒரு கதையை சொல்றேன். நீங்க நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் 9.3 6.3 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. நாம் நடக்கும் கால்களும் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். முன்னால் செல்லும் கால்கள் ஆஹா நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கருவப்படுவதும் இல்லை. பின்னால் வரக்கூடிய கால்கள் ஐயோ பின்தங்கி வந்து விட்டேனே என்று அவமானப்படுவதும் இல்லை. நீங்க படிச்சு பாஸ் ஆனா போதும், பிளேஸ்மெண்ட் இங்க தயாரா இருக்கு. நீங்க படிக்கும் பொழுதே இந்த வேலைக்கு அனுப்புறேன், படிக்கும் பொழுதே பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. எல்லா கல்லூரியிலிருந்து இங்கதான் பிளேஸ்மெண்டே நடக்கும். நம்ம மேடையில, இந்த மேடையில ஆன்மீகவாதிகள் வந்த மேடை, பல படிப்பாளிகள் வந்த மேடை, ஏன் அப்துல் கலாம் வந்த மேடை, ரோசையா வந்தது, பன்வாரிலால் வந்தது, பல மேதைகள் வந்த இடம், பல கல்வி நிறுவனங்கள் IT நிறுவனங்கள் வந்த இடம். இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பல கல்லூரியிலிருந்து நான் தான் மாணவர்களை கொண்டு வரேன். வேலை வாய்ப்பு தரக்கூடிய நிறுவனங்கள் இங்க கல்லூரிக்கு நிறைய இங்க வந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டாயமா நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க பெற்றோர்கள் வெளியூர் இருந்து கொஞ்சமா தான் வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வெளியூர் இருந்து கொண்டாந்து விடுறது ஒரு பெருசு இல்ல. ஏன்னா வெளியிலயும் தங்க வைக்கிறீங்க, இந்த கல்லூரியிலயும் ஹாஸ்டல்லயும் தங்க வைக்கிறீங்க. ஹாஸ்டல் நல்ல விதமா சாப்பாடு இருக்கு. பஸ்ல இருந்து வரவங்களும் இருப்பீங்க. பஸ் நல்ல பஸ் தான். வெளியூர் திருப்பூர் எல்லா பக்கம் இருந்து பஸ் அனுப்புறோம். நீங்க பஸ்ல வர மாணவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்றோம். இங்க ஹாஸ்டல் தங்குறவங்களுக்கு நல்ல சாப்பாடு. இப்போ உங்களுக்கு எல்லாம் மதிய உணவு, அனைவருக்கும் மதிய உணவு இந்த நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு தான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும் இந்த கல்லூரியில எப்படி சாப்பாடு போடுறாங்க, ஐயா நல்லா போடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கட்டாயமா எல்லா பேரண்ட்ஸும் உள்ளூர்ல இருந்து வந்தாலும் வெளியூர்ல இருந்து வந்தாலும் எல்லாருமே சாப்பிட்டு இந்த கல்லூரி இருந்து நிம்மதியா நீங்க போகணும். மறுபடியும் ஒவ்வொரு மீட்டிங்க்கு என்னை நீங்க பார்க்கணும். நான் பேசுறப்ப கேள்விகள் கேட்பேன், நீங்க அப்ப கட்டாயமா நீங்க என்னை பார்க்கணும். அதனால நான் பாத்தியார் ஸ்தானத்துல சொல்லிட்டீங்க, மறுபடியும் எப்படி எங்களை கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு நான் மூத்தவளா இருந்தாலும் கேட்கலாம். அதனால அனைவருக்கும் நன்றி சொல்லி அனைவரும் இரவாத வடமேண்டி இறைவனிடம் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.